நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதயே வாசிஷ்டாய நமோ நமஹ. வசிஷ்ட குலத்திலே உதித்த வேதவியாசரை வணங்குவோம். கிருஷ்ணத்வைபாயனர், பாதராயணர், வியாசர் இதெல்லாம் இவருக்குண்டான திருநாமங்கள். வியாசர் என்பது ஒரு பதவி, ஒரு பட்டம். அதில் ஒருத்தரும் ஓரொரு சதுர்யுகத்தின் துவாபர யுகத்தில் அந்த பட்டத்தை வகிப்பார்கள். தற்போது நாம் இந்த மன்வந்தரத்தில் 28வது சதுர்யுகத்தில் உள்ளோம். பிரம்மாவனுடைய ஓர் பகல் பொழுதுக்கு ஒரு கல்பம் என்று பெயர். அதில் மொத்தம் 1000 சதுர்யுகங்கள் சுழலும். ஒரு பகல் பொழுதுக்குள் 1000 சதுர்யுகங்கள். ஒரு சதுர்யுகம் என்றால் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் ஆகியவை சேர்ந்த 43,20,000 ஆண்டுகள். இதை 1000ஆல பெருக்கிங்க. அவ்வளவு நீண்ட காலம்தான் பிரம்மாவின் ஒரு பகல் பொழுது. அந்த பகல் பொழுதுக்கு ஒரு கல்பம் என்று பெயர். இப்போது நடப்பது ஸ்வேத வராக கல்பம். பிரம்மாவனுடைய பகல் பொழுது பல பகல் பொழுதுகள் உண்டு. ஒன்றொன்றத்துக்கு ஓரொரு கல்பம்னு பெயர். இப்போது நடக்கும் பகல் பொழுதுக்கு ஸ்வேதவராக கல்பம்னு பெயர். ஒரு கல்பத்தில் 14 மனுக்கள் சுழலுவார்கள். ஓரொரு மனுவுக்கும் அவர் ஆட்சி காலத்துக்கு மன்வந்தரம் என்று பெயர். மொத்தம் 71 மன்வந்தரங்கள். அதிலே தற்போது 28வது மன்வந்தரத்தில் உள்ளோம். இதற்கு வைவஸ்வத மன்வந்தரம், வைவஸ்வத மனு ஆண்டு கொண்டிருக்கிறார். அதனால இப்போது வைவஸ்வத மன்வந்தரம். அதில் எத்தனையோ சதுர்யுகங்கள் ஓடும். அப்ப 28வது சதுர்யுகத்தில் உள்ளோம். ஆக ஒரு கல்பத்தில் 14 மனுக்கள், ஸ்வேதவராக கல்பத்தில் 14 மனுக்கள். அதற்குள் வைவஸ்வத மனுவினுடைய ஆட்சியில் இப்போது உள்ளோம். ஓரொரு மனுவின் ஆட்சியிலும் 71 சதுர்யுகங்கள். அதில் இப்போது 28வது சதுர்யுகத்தில் உள்ளோம். இந்த 28வது சதுர்யுகத்தின் துவாபர யுகத்தில் தான் வேதவியாசர், அதாவது பராசர மகர்ஷியினுடைய திருக்குமாரர் வியாசராக பட்டமேற்பார். இதற்கு முன் பராசரரே இந்த பட்டத்தில் இருந்திருக்கிறார். அஸ்வத்தாமா அந்த பட்டத்தை அலங்கரிக்க போகிறார். இப்பேற்பட்ட வியாச பீடம், வியாசருடைய பதவி, அது இருக்கவே தான் இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், உபநிடதங்கள் இதன் இத்தனை அர்த்தத்தையும் நம்மால தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே வியாசரை ஓரொரு நாளும் நாம் வணங்க வேண்டும். அதுவும் இப்போது வரிசையாக உற்சவங்கள் நடக்கும் நாட்கள். நேற்றைய தினம் ஒரு முக்கியமான உற்சவம், இன்றைய நன்னாள் வேறொரு முக்கியமான உற்சவம். நேற்றைக்கு ஆனி மாசம் சித்திரை நட்சத்திரம், இப்போது ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரம். ஆனி மாசம் சித்திரை தான் சக்கரத்தாழ்வாருடைய திருநட்சத்திரம். ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவிநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே. விஷ்ணுவனுடைய வலது கையை அலங்கரித்து கொண்டிருக்கிற சக்கரத்தாழ்வார், அவருடைய திருநட்சத்திரம் ஆனி மாசம் சித்திரை நட்சத்திரம். அவர் ஒருத்தர் தான் நம்முடைய அனைத்து பாபங்களையும் போக்க வல்லவர். கைகளலான் நேமியான் நம்மேல் வினை கழிவான் ஆழ்வாருடைய போஷரம். பெருமானுடைய வலக்கையில் இருக்கும் ஆழி அவருக்கு ஆபரணமாகவும் இருக்கும், ஆயுதமாகவும் இருக்கும், அடையாளமாகவும் இருக்கும், அழகுக்காகவும் இருக்கும், அடியார்களை காப்பதற்காகவும் இருக்கும். இப்படி பல பயன்களுக்காக சுதர்சன சக்கரம் ஏந்தியுள்ளார். எத்தனையோ திவதேசங்களில் சுதர்சனாழ்வாரை சேவித்துக் கொள்ளுகிறோம். பிரதானமாய் ஸ்ரீரங்கத்தில் சுதர்சன சக்கரம், பெருமாள் சன்னதி, தாயார் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி என்னும் 3மே பிரசித்தி பெற்றவை. திருமோகூர் திவ்யதேசத்துக்கு போனோம்னா ரொம்ப ஆச்சரியமா சுழலும் சக்கரத்தில் அந்த சுழலுகிற திருக்கோலத்தோடையே ஒரு திருவடியும் மற்றொரு திருவடியும் முன்னும் பின்னுமாக சுழலும் திருக்கோலத்தில் எழுந்தருளி உள்ளார். அங்கும் சேவித்துக் கொள்ளலாம். இப்படி பல திவ்ய கஷேத்திரங்களில் சக்கரத்தாழ்வாரை சேவிச்சுக்கிறோம். இதை பற்றி கூரநாராயண ஜீயர் என்பார் சுதர்சன சதகம் என்று 100 ஸ்லோகங்கள் பாடியுள்ளார். அந்த சதகத்தில் தெரிவிக்கிறார், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். நீண்ட ஆயுள் வேணுமா, சிறந்த ஆரோக்கியம் வேணுமா, நிறைந்த ஐஸ்வர்யம் வேணுமா,
சக்கரத்தாழ்வார் தான் பொறுப்பு, அவரிடத்துல அதை பெற்றுக்கொள்ளட்டும்னு பெருமானே வைகுந்தத்தில் மகாலட்சுமியின் இடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறாராம். அதைத்தான் கூரநாராயணஜியர் சாதித்தார். இது சக்கரத்தாழ்வாரின் பெருமை. அவர் ஒரு ஆழ்வார், ஆயுத ஆழ்வார். ஆனால் நாம் அறிந்த ஆழ்வார்கள் 12. பொய்கையார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்ன. அதிலே பெரியாழ்வார் 7வது ஆழ்வாராக பிறந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆனி மாசம் சுவாதி திருநக்ஷத்திரத்தில் அவதரித்தார். சுவாதிதான் நரசிம்ம பெருமானுக்கும் திருநக்ஷத்திரம், சுவாதிதான் உயர்ந்த கருடனுக்கும் திருநக்ஷத்திரம். அதே போல் சுவாதிதான் பெரியாழ்வாருடைய திருநக்ஷத்திரம். ஆண்டாளுடைய திரு தகப்பனாராய் பெருமானுடைய பெருமையை மதுரப்பட்டணத்திலே நிலை நிறுத்தியவராய் திருப்பல்லாண்டு 12 பாசரங்களை பாடியவர் பெரியாழ்வார். வில்லிபுத்தூர் கோன் கோதை, வில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர், அதற்கே நிர்வாகர் பெரியாழ்வார். விஷ்ணு சித்தர்னு இயற்பெயர். அந்த சுவாமி பெற்றெடுத்த பெண்ணுதான் ஆண்டாள். இவர்தான் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று என்று பட்டர்பிரான்னு பெயர் பெற்றவர். நித்தியம் மங்களாசாசனம் பண்ணுவார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதெண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. இந்த பாசுரம் நித்தியம் நம்ம சொல்லலையா? அதை வடபெருங்கோயிலுடையான் வடபத்திரசாயிக்காக நித்தியமே ஓதிக்கொண்டிருப்பவர் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர். ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்திலே அந்த பெரியாழ்வாரையும் வணங்கி கொள்வோம். எவ்வளவு வரிசையான உற்சவங்கள் வருது பாருங்க. ஒரு பக்கம் சக்கரத்தாழ்வார் உற்சவம், பெரியாழ்வாருடைய உற்சவம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு நாதமுனிகளுடைய திருநக்ஷத்திரம், ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரம். மேற்கொண்டு ஒரு நாள் அதை பற்றி விளக்கமாக தெரிவிக்கிறேன், ஞாபகம் வச்சுங்கோ. ஜூலை 1ஆம் தேதி ஆனி அனுஷம் நாதமுனிகள், நாதமுனிகளுடைய திருப்பேரனார் தான் ஆள வந்தார். இவர்கள்லாம் காட்டு மன்னார்குடியில் திருவவதாரம் பண்ணினவர்கள், அவர்களுடைய திருநக்ஷத்திரம். அப்புறம் ஜேஷ்டாபிஷேகம், திருப்பாவாடை, ஆனி மூலம் உற்சவம். வரிசா இந்த ஒரு வாரத்துக்குள் நிறைய உற்சவம். உற்சவங்கிறதே அடியார்களுடைய ஆனந்தத்துக்காகத்தானே. அப்பேற்பட்ட உற்சவங்களை கண்டுள்ள எம்பெருமான் அவனுடைய வைபவத்தை உணர்ந்தவர்கள் இப்படி வாழ்கிறார்கள். அது தெரியாதவர்கள் தாழ்ந்தே போகிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவத் பக்தர்கள் எல்லாம் ஆராய்ந்து தான் யாரையும் சேர்த்துப்பா. விதுரன் இப்ப சொல்றார், கண்ட கண்ட பேரை தோடனா சேர்த்துக்க கூடாது, நல்லார்களை சேர்த்துக்கணும். உன் புள்ள துரியோதனன் என்ன பண்ணியிருக்கான் பார், சகுனியை போய் தோழனாக வைத்து கொண்டிருக்கிறான். அவர் சொல்ற அபிப்பிராயத்தின்படி தான் அவன் வாழ்க்கையே வாழறான். அப்போ அது நல்லா இருக்குமா? நமக்கு ஆறு சஜஷன் கொடுக்குறாளோ, அட்வைஸ் கொடுக்குறாளோ, அட்வைசர் நல்ல அட்வைசராக இருக்க வேண்டாமா? குட் கவுன்சில்னு சொல்கிறோமே. அப்போ நம்ம கவுன்சில் நல்லா இருக்கணும். அவர் தான் நமக்கு நல்லதை எடுத்து சொல்ல போகிறார். சகுனியை கவுன்சிலராக வச்சுட்டு இருந்தால் இவர் எங்கே தெரிஞ்சுக்க போகிறார்? அவர் குட் கவுன்சிலா? அவர் முதல்ல தீய கவுன்சில். ஆனால் அவர் சொல்லி இவனுக்கு நல்லது நடக்க போகிறது இல்லை. அப்போ திருத்தராஷ்டிரா ஒன்று புரிந்துகொள், நண்பனையோ தூதனையோ அல்லது நமக்கு மிக நெருங்கிய மந்திரியையோ நல்லவனாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிடில் நாமும் கெட்டுப்போனோம், அவனுக்கும் கெடுதி ஏற்படும். யோசித்துப்பார். இந்த ஸ்லோகத்தில் சொல்றார், ந அபரீக்ஷிய மகீபாலா குர்யாத்து சச்சிவாத்மனஹ. நாம் பரீட்சிக்காமல் ஒரு மந்திரியை நன்கு ஆராயாமல் சேர்த்து கொள்வதே கூடாது. அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான பதவின்னா வெறுமை சேர்த்துடுவாளா? இன்டெலிஜென்ஸ் விங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கா பாருங்க. பார்த்து அதுவும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிடுவா. அவர்கள் குடும்பத்திலேயே அவள் என்ன பண்ணுறாங்கிறத சொல்லிக்கொள்ளவே கூடாது. ஏன் அவ்வளவு ஜாகிரதை? அரசாங்க ரகசியம் இல்லையா? ஒரு அரசு நன்னா இருக்கணும்னால் அதனுடைய எல்லாத்தையும் யார் நிர்வகிக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கணும். இதை பற்றி ரிக்வேதத்தில் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறது, இந்திரியாணி சதக்கிரதோ யாத்தே ஜனேஷு பஞ்சசு இந்திரியாணி இந்திர தானித ஆவரணே. உன்னுடைய 5 இந்திரியங்கள் எவ்வளவு முக்கியமானவை, அவற்றை சரியான கண்ட்ரோலில் வச்சுருந்தா தான் வாழ்க்கை இனிக்கும். நம்முடைய 5 இந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொக்கு, இந்த 5ம் எவ்வளவு முக்கியம். இந்த 5 இருந்தால் தான் நமக்கு ஞானமே கிடைக்கும். அதே போல நீ எத்தனையோ மந்திரிகளை வைத்து கொண்டிருந்தாலும், இந்திரனை பார்த்து சொல்கிற வார்த்தை, தேவேந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், 33 கோடி தேவர்களுக்கு தலைவன். அப்பன்னா அவர் எவ்வளவு ஜாகிரதையாக சொர்க்கலோகத்தை நடக்கணும். பூஹு புவஹா சுவஹா, இந்த 3 லோகத்துக்கும் தலைவன் இந்திரன். அந்த இந்திரனை பார்த்து வேத வாக்கியம் சொல்றது, 5 புலன்களை ஜாகிரதையாக பார்த்துக்கிறா போலே 5 மந்திரிகளை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோ. முடிந்தால் இந்த 5 இலாக்காக்களையும் நீயே வைத்துக்கொள் என்று ரிக்வேதம் சொல்றது. எந்த 5 சொல்றதுன்னு பாருங்க.
இந்திர தானித ஆவரணே உள்துறை ஹோம் அஃபேர்ஸ்னு சொல்றோம் இல்லையா, உள்துறை மந்திரி, அந்த உள்துறையை நீ ஜாகிரதையா பார்த்துக்கொள். அடுத்தது உள்துறைக்கு நிதி, நிதி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, ஃபைனான்ஸ் ஜாகிரதையா இருந்தால் தான் கஜானா ஒழுங்கா இருக்க போகிறது. நாட்டு வரவு செலவு சரியா இருக்க வேண்டாமா, அதனால நிதித்துறையை சரியா பார்த்துக்கோ. அடுத்து வெளி விவகாரத்துறை, அடுத்த நாடு அண்டை நாடுகளோட நம்ம உறவு நன்னா இருக்கணும் இல்லையா, அப்ப வெளி விவகாரத்துறை மந்திரியை நல்லவரா பார்த்து வச்சுக்கோ, அதை முடிந்தா நீயே வைத்துக்கொள். அப்புறம் இராணுவம், இன்னொரு நாட்டினுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து நம்மை காப்பாற்றணும்னால் இராணுவம் ரொம்ப முக்கியம். அதுல நல்ல மந்திரியாக நாட்டின் ரகசியத்திலும் நாட்டினுடைய செக்யூரிட்டியிலும் அதிலேயே விருப்பம் இருக்கிறவன், தனக்குன்னு ஒரு விருப்பமே இல்லாதவர், அப்பழுக்கற்றவர், அப்படிப்பட்டவரை மந்திரியா வச்சுக்கோ. அஞ்சாவது நீதித்துறை, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் முக்கியம் இல்லையா, நீதி நன்னா இருந்தா தானே நாட்டு மக்கள் நன்னா இருப்பா. இந்த அஞ்சத்தான் சொல்றார், உள்துறை, நிதி, நீதி, இராணுவம், இது முதலானவர்கள்லாம் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல இந்த துறைகளை போலே இராணுவ மந்திரி, நிதி மந்திரி, நீதி மந்திரி, உள்துறை மந்திரி, வெளிவிவகார மந்திரி, இந்த அஞ்சையும் 5 புலன்களை போல ஜாகிரதையா பார்த்துக்கொள். இருந்தால் இந்திரனே நீ நாட்டை நன்றாக ஆளலாம் என்று ரிக்வேதத்தில் இருக்கிற ஒரு அழகான வச்சனம். அப்ப அந்தந்த மந்திரி எவ்வளவு ஜாகிரதையா பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அமாத்தியே அர்த்தலிப்சாச்ச மந்திர ரக்ஷணமேவச்ச, ஒரு மந்திரிக்கு இன்னென்ன ரகசியம்லாம் தெரிஞ்சுபடுறது, நாட்டோட வரவு செலவு தெரியறது, கஜானாவுக்கு வரத்தெப்படி செலவெப்படிங்கிறது தெரியறது, வெளி விவகாரத்திலே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா வீக்கா இருக்கமாங்கிறது தெரியறது, யார் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ யாரோ ராஜாவோ அவருடைய எப்படியெல்லாம் அவர் நடத்துவார் என்ன அவருடைய வரமுறைகள்லாம் தெரிஞ்சு போகிறது. இதை தெரிந்தவன் எப்படி இருக்கணுமா, எந்த விஷயத்திலையும் பற்றற்றவனாக இருக்க வேண்டும். நாட்டில் பற்று, இறைவனிடத்தில் பற்று, இதை தவிர பொருளில் சிறிதும் பற்றற்றவனாக இருக்க வேண்டும். அர்த்தலிப்சா அமாத்தியே அர்த்தலிப்சாச்ச மந்திர ரக்ஷணமேவச்ச, ரகசியத்தை பாதுகாப்பதில் விருப்பம் இருக்க வேண்டும். நாட்டு ரகசியத்தை 6 இடத்துலையும் சொல்லக்கூடாது. இன்னொன்று தன்னலமற்றவராக இருக்கணும். தன்னுடைய நலத்துக்குன்னு ஒன்று பார்க்க ஆரம்பிச்சாலே அந்த மந்திரியினால் நாட்டுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு விட்டார். அப்போ அந்த மந்திரி தன் நலத்தை பார்க்காமல் நாட்டின் நலத்தையே பேண வேண்டும். கிருத்தானி சர்வகாரியாணி யஸ்ய பரிஷதா விதுகு தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச ச ராஜா ராஜசத்தமஹா, இப்படிப்பட்ட சிறந்த மந்திரிகளை வச்சுனுட்டு தர்மம் அர்த்தம் காமம் இது மூன்றிலும் தன் நேரத்தை ஒரு அரசன் பிரித்து நன்கு செலவழிப்பவனானால் அவன் சிறந்த அரசன் ஆகிறான். காவலாளிகள் நன்னா இருந்தா தானே அரசன் நன்னா இருக்க முடியும். காவலாளிகளை பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோ. கூடமந்திரஸ்ய, அந்த மந்திரி ரகசியங்களை காக்க வேண்டும், வெளியிடக்கூடாது. மேலும் மந்திராலோசனத்தின் போது அவர் சஜஷன் கொடுக்கிறவரா இருக்கணும், வாயப்பொத்தின் இருக்கிறவராகவும் இருக்கக்கூடாது. கூடமந்திரஸ்ய நிருபதேகே தஸ்ய சித்திர சம்சயம், அப்படிப்பட்ட அரசனுடைய சித்தி அவனுடைய வெற்றி சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிச்சயம் என்ன இங்கே கூறியிருக்கார். அப்போ எப்படிப்பட்டவரை மந்திரியா வச்சுக்கணும், யாரை நமக்கு இப்போ மந்திரின்னு அங்கே எடுத்துட்டது ஒரு வேலை பார்க்குற இடத்துல நம்முடைய கம்பெனியில யாரை வச்சுக்கிறோமோ அவ, குடும்பத்துக்குள்ள யார நண்பர்களா சேர்த்துக்கணுமோ அவர்கள், இப்படி பார்த்து பார்த்து செய்தால் குடும்பமும் சிறக்கும், நிறுவனமும் சிறக்கும், நாடும் சிறக்கும், அரசே சிறக்கும். ஜாகிரதையா பார்த்துக்கோ திருதராஷ்டிரா, உன் பிள்ளை அப்படி இல்லாதவர்களை கூட்டிக் கொண்டிருக்கிறான் என்று கூறினார்.